வணக்கம். இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு கோதுமை மாவை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் உமாவின் சமையல் உலகமாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ஸ்வீட் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அதை ஒரு இட்லி பானையில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சிடலாம். கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு ஃபோர்க்கோ இல்லை கத்தியோ வச்சு குத்தி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதிலேருந்து நான் ஒரு 2 துண்டு மட்டும் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இதோட தோலெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். சக்கரவள்ளி கிழங்கு வெறும்னு இந்த மாதிரி சாப்பிடும் போதே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பணியாரம்லாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா கேட்கவா வேணும், டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லாயிருக்குங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு கையிலே மசிச்சு விட்டுடுங்க. அப்படி இல்லைனா ஸ்பூனோ ஃபோர்க்கோ மேஷரோ வச்சு கூட மசிச்சு விட்டுடுங்க. இந்த அளவுக்கு மசித்ததுக்கப்புறமா இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் இந்த கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த அளவு கோதுமை மாவுக்கு நான் வச்சுருக்க பணியார சட்டியில் 4 முறை நம்ம ஊற்றி எடுக்கலாம். இப்போ இதில் ஃப்ளேவருக்காக 3 ஏலக்காய், அரை மூடி துருவின தேங்காய், ஸ்வீட் தூக்கலாக எடுத்து கொடுக்கறதுக்காக 2 பிஞ்ச் அளவு உப்பு, மசித்த சக்கரவள்ளி கிழங்கு. எப்போவுமே ஸ்வீட் ரெசிபிக்கெலாம் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். அப்போ தான் ஸ்வீட் நல்லா தூக்கலாக எடுத்து கொடுக்கும். இப்போ இதை ஒரு பல்ஸ் விட்டு இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாணலியை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதில் அரை மூடி துருவின வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இனிப்பு எந்தளவு தேவையோ அந்தளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. பாகுபதம் வரணுன்ற அவசியம்லாம் கிடையாது. வெல்லம் கரைஞ்சாவே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டும் போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அதில் எவ்வளோ தூசி இருக்குதுன்னு. அதனால தான் வெல்லம் கரைச்சி நம்ம இந்த பணியார மாவில் சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாவு பாருங்கள் திக்காக இருக்குது. ஏன்னா நான் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு திக்காக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து விட்டு பாருங்கள். அப்போ தான் அந்த மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். வேணும்னா தேங்காவை நல்லா பல்லாக கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நமக்கு கரெக்டாக இருக்குது. அதாவது இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ பணியார சட்டியை சூடு பண்ணிவிட்டு அதில் எல்லா குழியிலையும் நெய் ஊற்றிட்டு இப்போ நாம் இந்த மாவை ஊற்றிடலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு பணியாரம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பணியாரம் வேக வச்சு பண்ணுற மாதிரியே நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பச்சையாகவே துருவி போட்டும் செய்யலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ எல்லா குழியிலையும் மாவு ஊற்றிட்டு இதை ஒரு பிளேட் போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை அப்படியே திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி திருப்பி விட கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபோர்க்கோ இல்லை பணியாரம் நீடிலோ இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் இதை ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். அப்போ தான் இன்னொரு சைடும் நல்லா குக் ஆகும். இங்கே பாருங்கள், நமக்கு பணியாரம் அப்படியே புஸ்ஸுன்னு வந்துருச்சு. நான் இதில் சோடா மாவு கூட சேர்க்கலைங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.